கப்பு நமக்கு தான். ஒரு வாட்டி ஜெயிச்சு பேசக்கூடாது. தோத்தாலும் ஜெயிச்சாலும் என்னைக்குமே சிஎஸ்கே தான். சூப்பரா அடி ஜெயிச்சிட்டாங்க. அதனாலலாம் வந்து அவங்கள வந்து அவங்க பெரிய பிஸ்தானா நாங்க ஒத்துக்க மாட்டோம். இல்ல எதுவுமே ஜெயிக்கும் போது என்ன சொன்னாங்க? மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணிட்டோம். ஆர்சிபி கிட்ட நாங்க வந்து மேட்ச் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பட்டிதரோட எப்போ ஸ்பின் டெஸ்ட்ராயர் மாதிரி நல்லா பண்ணாங்க. ஆனா சிஎஸ்கேல வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆர்டர் சரியா ஃபில் ஆகலையோன்னு தோணுது. ஓப்பனிங் இறங்குனாங்கல்ல அவங்க அந்த இடம் மட்டும் இன்னும் ஃபில் ஆகலையோ கரெக்டா இல்லையோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு. 200+ எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வந்து 17th 18th ஓவர்ல அப்படியே விக்கெட் விழுந்தால வரல. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லா தான் போச்சு. கோலியோட பேட்டிங் வந்து நான் ஆக்சுவலா கோலி ஃபேன் தான். பட் டு பி ஹானஸ்ட் கிரிக்கெட்டிங்கா பேசுறப்போ கொஞ்சம் ஃபாஸ்டா ஆடி இருந்திருக்கலாமோ. T20 சைட்ல இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் ரன் ரேட் கொஞ்சம் அதிகமா அடிச்சு ஆடி இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. ஆர்சிபி ஜெயிக்கணும் வந்தேன், கோலியை பார்த்தேன், அவ்வளவுதான். எனக்கு ஃபுல்ஃபில் திரிபாட்டியும் அவங்க அந்த பொசிஷன் வந்து திரிபாட்டி ஃபில்லே பண்ணல. எனக்கு தெரிஞ்சு திரிபாட்டியும் ஹூடாக்கு பதிலா வேற ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் கான்வே ஓப்பனிங் இறக்கிருக்கலாம். சால்ட் விராட்டோட காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. எல்லாரும் வந்து ஹோல் நிறைய சிஎஸ்கே வந்து கத்தும் போது நம்ம மட்டும் ஆர்சிபின்னு கத்தும் போது டிஃப்ரெண்ட் வைபா இருந்துச்சு. ஏன்னா நல்ல வைபா தான் இருந்துச்சு. கோலி பக்கத்துல வரும்போது சிஎஸ்கே ஃபேன்ஸும் ஆர்சிபி கோலி அப்படின்னு சொல்றப்போ அந்த ஃபீல் நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் கிரேட். ஆர்சிபி வந்து நல்லா தான் விளையாடுனாங்க, எல்லாமே சூப்பரா பண்ணாங்க. ஏன்னா எல்லாருமே ஃபார்ம்ல இருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் எல்லாரும் நல்லா தான் ஆடுவாங்க. சேப்பாக்ல வந்து இப்படி அடிப்பாங்க நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா சேப்பாக்ல வந்து எப்பயுமே வந்து சோக் தான் பண்ணாங்க சொல்ல போனா. ஸோ இந்த வாட்டி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி தான் நான். சேப்பாக்கு ஒரு ஃபோர்ட்ரஸ் தான் சென்னைக்கு. ஸோ வந்து அவசியம் ஜெயிக்க முடியாது. முக்கியமா ஆர்சிபி வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதிசயமா வந்து நானே தோப்பாக அடிச்சேன். நான் டீசெண்டா தோத்தா போதும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். பார்த்தா நல்லாவே ஜெயிச்சிட்டாங்க ஆர்சிபி எல்லாம். ஒவ்வொரு ஃபேன்ஸும் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. கரெக்ட் தான். ஹோம் கிரவுண்ட்ல தோத்தோம். சிஎஸ்கே வந்து கொஞ்சம் கான்ல இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல முடியல ப்ரோ. ரொம்ப பக்கத்துல இருந்தா உட்காந்து தூங்கிட்டாங்க ப்ரோ. தோனி முன்னாடி இருந்து ஆட இருந்திருக்கலாம் ப்ரோ. தோனி வந்து 15 பால்ஸ் அடிக்கிறாரு. அது முன்னாடி இருந்து ஆடினா அட்லீஸ்ட் மேட்ச் நல்லாவும் போயிருக்கும். ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். நான் ரொம்ப ஹாப்பி. கோலி தான் கொஞ்சம் 30 பால்ஸ் 31 விடுங்க. போன மேட்ச் அடிச்சாரு. அவரெல்லாம் எதுவுமே குறையே சொல்லக்கூடாது ப்ரோ. நம்ம அவர் இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணி இந்தியாவுக்கு கப் அடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ நம்மளும் மூடிட்டு தான் இருக்கணும். எதுவுமே பேச கூட கூடாது. கண்டிப்பா விட்டு கொடுத்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து மேட்ச் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இவங்க ஆர்சிபி பேட்டிங் நல்லா இருந்துச்சு. பட் பவுலிங்லயும் சொதப்பல், பேட்டிங்லயும் சொதப்பல் சிஎஸ்கே. ஏன்னா வந்து பவுலிங்ல வந்து பத்திரானாக்கு வந்து அவர் டோனி வந்து மேபி சொல்லியிருக்கலாம், தலை வந்து டெத் ஓவர்ஸ்ல போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பத்திரானா வச்சுக்கலாம். கலீல் அகமது கொஞ்சம் சொதப்புனது, அப்புறம் ஒரு கேட்சை வந்து டிராப் பண்ணது சிஎஸ்கேக்கு ஒரு மைனஸ் தான். ஏன்னா அது வந்து ஆர்சிபிக்கு ஒரு பிளஸ்ஸா தான் இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து பேட்டிங் ஆர்டர்ஸ் ராகுல் திரிபாதி, தென் வேற வந்து ராகுல் சந்தோஷத்துல இருக்காங்க. உண்மையா சொல்லணும்னா ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா, ஸோ அவங்கலாம் வந்து ரேங்கா சொன்னா எதுக்கு இருக்காங்கன்னு. அவங்க டெஸ்ட் மேட்ச் பிளேயர்ஸை வந்து T20 விளையாட சொன்னா அவங்க என்ன இது பண்ணுவாங்க? அவங்க வேற அடிச்சுட்டே இருந்தாங்க. அவங்க அடிச்சதை பார்த்து நாங்க சிஎஸ்கே அடிச்சிருமோ நினைச்சோம். சரி ஓகே அவங்க அடிச்சிருவாங்க, சேஸ் பண்ணிடுவாங்க நினைச்சோம். பட் அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு. பேட்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைச்சோம். பிளஸ் ஃபீல்டிங்லயும் அந்த மிஸ்ஃபீல்ட்லாம் எதிர்பார்க்கல. நிறைய கேட்ச் 3-4 கேட்ச் போச்சு. தொடர்ந்து நிறைய கேட்ச் போன மாதிரி. இதெல்லாம் நெகட்டிவா போட்டுருவாங்க ப்ரோ. தோத்தாலும் ஜெயிச்சாலும் என்னைக்குமே சிஎஸ்கே தான் ப்ரோ. ஸ்டார்டிங் கொஞ்சம் இதாதான் ப்ரோ இருந்தது. லாஸ்ட் தோனி அடிச்ச 6s எல்லாம் பார்க்கும்போது ஓகே ஃபைன் பரவாயில்ல, நம்ம மேட்சுக்கு வந்தது ஓகேங்கிற மாதிரி இருந்தது. ஏதோ ஒரு டைம் கொலைச்சு போறாங்க ப்ரோ. மேட்ச் ஜாலியா இருந்துச்சு. மாசான பேட்டிங், மாசான பவுலிங் ப்ரோ. ஜாலி செம மேட்ச் வந்து உண்மையா சொல்ல போனா ஆர்சிபி சூப்பரா அடி ஜெயிச்சிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா சிஎஸ்கே விட சூப்பரா அடி ஜெயிச்சிட்டாங்க. அதனாலலாம் வந்து அவங்கள வந்து அவங்க பெரிய பிஸ்தானா நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா வந்து ஒரு டீம் எடுத்து பாத்தீங்கன்னா மேட்சப்ஸ் கடந்த ஒரு 34 மேட்சஸ் 2 பேரும் ஆடிக்கிறோம். 12 மேட்ச் 13 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க ப்ரோ. உண்மையா சொல்ல போனா ஒரு ரைவல்ரினா எப்படி இருக்கும்? இப்போ மும்பை சிஎஸ்கே எடுத்தீங்கன்னா மும்பை வந்து 20 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, சிஎஸ்கே 18 மேட்ச் ஈக்குவலா ஜெயிச்சிருக்காங்க. அதான் ரைவல்ரி. இவங்க வந்து ஏதோ வந்து இந்த வடிவேல் சொல்லுவார் பாத்தீங்களா, 400 ஓடிதான்ற மாதிரி வந்து நாங்களும் ரைவல்ரி வரோம், நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு தானே வந்துக்கிறாங்க. தனியா ஓடுங்கோன்றாங்க. எண்ட் ஆஃப் த டே வந்து நல்லா ஆடினாங்க. இன்னைக்கு பெஸ்ட் டீம் வந்து வின் பண்ணாங்க. அவங்க நல்லா ஆடினாங்க, நல்லா வின் பண்ணாங்க. மற்றபடி வந்து கடைசியில வந்து அந்த தோனி பண்ணார் பாத்தீங்களா, அதுதான் ப்ரோ. ரொம்ப வருஷமா வந்து என்ன சொல்றது, நிறைய பேர் வந்து பிளேயர் என்ன சொல்றது ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. கடைசியா அவர் டேஸ் வருது, செலிப்ரேட் பண்ணுகிறோம், என்ஜாய் பண்ணுகிறோம். தோனி ஒவ்வொரு பாலுமே அவர் டாட்னா பண்ணிட்டோம், 6 ஆடிட்டோம், 4 ஆடிக்கிட்டோம். தோனி ஃபார் எவர், சிஎஸ்கே ஃபார் எவர்.
ப்ரோ இல்ல ப்ரோ அவனுக்குலாம் வேஸ்ட் ப்ரோ நிஜமாலே சொல்றேன் டீ கப் வாங்க லாக்கி அவெல்லாம் சொல்ல விரும்புறேன் ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ சிஎஸ்கேல வந்து இப்ப நல்லா ஆடுறவங்க நல்லா இல்ல கொஞ்ச நேரத்துல வெயிட் பண்ணுவோம் குடுமா ப்ரோ நம்மளா இல்ல எதுவுமே இல்ல ஜெயிக்கும் போது என்ன சொன்னாங்க மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணிட்டோம் ஆர்சிபி கிட்ட நாங்க வந்து எப்பவுமே செகண்ட் மேட்ச் கடவுள குத்துருவோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சாமி செகண்ட் மேட்ச் கடவுளுக்கு ஓகேவா ப்ரோ அவ்வளவு ப்ரோ சொல்ல விரும்புறேன் பூரா ஆர்சிபி சொல்லி அடிச்சிருக்கோம். ஆர்சிபி இந்த வாட்டி கப்பு நமக்கு தான். ஒரு வாட்டி ஜஸ்ட் பேசக்கூடாது. நம்ம வந்து எப்படி ஜெயிக்கிறோம் 1000 வாட்டி தோத்தாலும் ஆர்சிபி ஃபேன் தான் ப்ரோ. ஆர்சிபி விராட் கோலி தான் ப்ரோ. 1000 வாட்டி தோத்தாலும் அவனுக்காக திருப்பி வருவோம் ப்ரோ. அதான் ஈசாலா கப் நமதே 1000 வருஷம் உயிரோட தான் சொல்லுவோம் ப்ரோ.